அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உதாரண பதிவில் உயர் மருத்துவ படிப்புக்குண்டான கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கும், மேலும் மருத்துவ படிப்புக்குண்டான கிரக நிலையோடு விதி என்ன என்பதை ஒரு உதாரண ஜாதகம் மூலம் பார்க்கலாம். பொதுவாக மருத்துவ படிப்பு என்றுவிட்டாலே முதல் நிலையாக ராசி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு செவ்வாயும், இரண்டாம் நிலையாக சூரியனும், மூன்றாம் நிலையாக ராசி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு குருவும் தொடர்பு கொள்ள வேண்டும். எந்த ஒரு கிரகமும் தனிப்பட்ட நிலையில் தனிப்பட்ட செயலை செய்துவிடாது என்பதற்கிணங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதக ஒரு குறிப்பிட்ட கிரகம் சுபத்துவமாக இருந்தால் அதன் காரகத்துள்ள அமைஞ்சாலும் அதற்கு இன்னும் 2 கிரகங்களின் வலு அவசியம். அதாவது மருத்துவ தொழில் என்று வந்துவிட்டாலே முதன்மையாக செவ்வாயும், இரண்டாவதாக சூரியனும், மூன்றாவதாக குருவும் ராசி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அப்படி இருந்து தசாபுத்திகள் ஒத்துழைக்கும் பட்சத்தில் அவர் மருத்துவத் துறையில் இருப்பார். மேலும் 12ஆம் இடங்கள் தான் எல்லாத்துக்கும் ஆராய்ச்சி படிப்புக்கான விஷயம். 12ஆம் இடம் சுபத்தன்மை அடைந்திருக்கும் நிலையில் அவர் மருத்துவத்துறையில் முதுகலை பட்டம் பெறுவதற்குண்டான அமைப்பு உருவாகும். இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 25/2/1992 4:25 AM என்கிற அளவில் பிறந்திருக்கார். இந்த ஜாதகர் பிறந்ததே மகர லக்னம், விருச்சிக ராசி. லக்னத்திலேயே சனி, செவ்வாய், சுக்கிரன், 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், 6ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் சந்திரன், 12ஆம் இடத்தில் ராகு. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக நிலை. இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னாதிபதியோ அல்ல ராசிநாதனின் குணங்களை ஜாதகர் பிரதிபலிப்பார் என்றாலும் இங்கே செவ்வாய் லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு ராசிக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். ராசிக்கு 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். அவர் சுக்கிரன் சனியுடன் இணைந்தாலும் சுக்கிரனுடனும் இணைந்திருக்கிறார். ஸ்தான பலத்தை அடைந்திருக்கிறார், அதாவது உச்சமாக இருக்கிறார். எனவே இந்த பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு செவ்வாய் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வதும், மேலும் ராசிக்கு 10ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொள்வதும், சூரியனும் சந்திரனும் ஒருத்தருக்கு கேந்திரமாக இருப்பது நல்ல அமைப்பு என்பது ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொள்வதும், ராசிக்கு 10இல் குரு இருப்பதும் இந்த ஜாதகர் மருத்துவத்துறையில் இருப்பார் என்பதை அதனுடைய விதிகளின் அடிப்படையில் உறுதியாக நாம் கூற முடிகிறது. எனவே ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிறனா ராசி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு செவ்வாய் முதல் தரமாகவும், சூரியன் 2ஆம் தரமாகவும், குரு 3ஆம் தரமாகவும் தொடர்பு கொள்ளும்போது அவர் மருத்துவத்துறையில் இருப்பார். இதிலேயே பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த துறையில் இருப்பார் என்பது அந்த எந்த கிரகம் அதிக வலுவாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துறையில் இருப்பார். பொதுவாக ஜெனரல் மெடிசன் என்று சொல்லப்படக்கூடிய MD, அதாவது ஆராய்ச்சி படிப்பு என்பதை சொல்லக்கூடிய 12ஆம் பாவகம் வலுப்பெற வேண்டும். எந்த ஒரு ஜாதகத்திலும் 12ஆம் பாவகம் சுபத்தன்மை அடைந்த பட்சத்தில் எந்த படிப்பாக இருந்தாலும் இந்த BSc, MD மேற்படிப்பு விஷயங்கள் எல்லாமே என்னதான் 9ஆம் இடம் குறிப்பிட்டாலும் ஆராய்ச்சி படிப்பு என்பது வரும்பொழுது அது 12ஆம் இடத்தோடு தொடர்பு 12ஆம் இடத்தை சுபத்தன்மை அடையும் போது அவர் ஆராய்ச்சி படிப்பை, அதாவது மருத்துவ மேற்படிப்பில் முடித்தவராக இருப்பார். இந்த ஜாதகத்தில் 12இல் குரு இருந்தாலும் ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகலை. ஏன் திருமணம் ஆகலை? லக்னத்துக்கு 7ஆம் வீட்டை சனி செவ்வாய் 2 பேரும் பார்க்குறாங்க. இந்த அமைப்பில் ஒருவருக்கு திருமணம் தாமதமாகத்தான் நடக்கும். இன்னும் திருமணம் ஆகலை. கேது தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கேது சில திருமணம் நடந்துடும், அது வேறு சப்ஜெக்ட். திருமணம் எப்போ நடக்குங்கிறத நான் நிறையா ஜாதகத்தில் உங்களுக்கு உதாரண வீடியோவை போட்டிருக்கேன். திருமணம் நடக்கும் காலத்தை கணிப்பது எப்படின்னு நேற்று முந்தானத்துக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரே அரைச்சமாகவே ஒரே கான்செப்டோடையே போக வேண்டாம். திருமண காலத்தை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவை நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதில் சில வீடியோவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறையா புரியும். நடக்கும் சம்பவங்கள் எப்படி அறிவது அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் நான் நிறைய போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் அதாவது அரசு மருத்துவராகவும் இருக்கிறார். அரசு மருத்துவருக்கான சூரியனும் சிம்மமும் வலுவாக இருக்க வேண்டும். இங்கே சிம்மத்தில் குரு இருந்து சூரியனை குரு பார்க்கிறார். 2வது சூரியனும் சந்திரங்களும் கேந்திரங்களாக அமையும் போதே அவர்கள் இருவரும் வலுப்பெறுவார்கள். ராசிக்கு லக்னத்துக்கோ ராசிக்கு 10ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொள்வது, மேலும் சூரியனும் சந்திரங்களும் தங்களுக்குள் கேந்திரம் பெறுவது, இது போன்ற அமைப்புகளில் ஒருவர் அரசு சார்ந்த அமைப்புகளை பெறுவார். அரசு சார்ந்த வேலை அப்போ அந்த அமைப்புகளை பெறுவார் என்பதற்காக இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா, அதாவது அரசு கவர்மெண்ட் டாக்டராக இருக்கார். பொது ஜென்ரல் மெடிசன் முடிச்சுட்டு கவர்மெண்ட் டாக்டராக இருக்கார். ஜென்ரல் மெடிசன் முடிச்சதுக்கு ஆராய்ச்சி படிப்பு காரணம் இங்கே குரு தான் 12ஆம் இடத்தை பார்க்க. 12ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் ராகு சுகத்தன்மையுடன் கோதண்ட ராகுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? தனுசில் குரு இருந்து குருவின் பார்வையில் போவது அந்த கோதண்ட ராகு இருக்கிறார். அந்த அமைப்பில் இந்த ஜாதகர் ஆராய்ச்சி படிப்பை முடித்திருக்கிறார். இங்கே செவ்வாய் உச்சமாகி ஸ்தான பலத்தில் உச்சமாகி
சுக்கிரன் சனியுடன் இணைந்திருக்கிறார். இங்கே சனியுடன் இணைந்தாலும் சுக்கிரனுடனும் இணைந்திருப்பதால் இந்த ஜாதகருக்கு மருத்துவ படிப்பில் சீட் கிடைத்தது. இந்த ஜாதகர் மெரிட்லேயே தான் படிச்சிருக்கார். சம்மம் கொடுத்து பார்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியனும் சிம்மமும் ரொம்ப வலுத்திருக்கிற அமைப்பில் அரசாங்க உதவியுடன், அதாவது மெரிட்லேயே படிக்கக்கூடிய அமைப்பு, மெரிட்லேயே படித்து மெரிட்லேயே டாக்டர் ஆகி ஒரு ஆராய்ச்சி படிப்பை முடித்து விட்டார். அதாவது எம்டி படிப்பு முடிச்சிருக்கார். இந்த மாதிரியான அமைப்புகளில், அதாவது ஒரு மருத்துவ படிப்புக்கு கிரகமான கிரக நிலைகள் ஃபஸ்ட்டு செவ்வாய், இரண்டாவதாக சூரியன், மூன்றாவதாக குரு. இவர்கள் மூவரும் ராசிக்கோ லக்கணத்திற்கோ 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் நிலையில் தான் ஒரு மருத்துவராக இருப்பார். எத்தனை ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அமைப்பில் ஒரு ஆராய்ச்சி படிப்புனா என்ன, 12ஆம் பாவம் தான். 12ஆம் பாவம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஆராய்ச்சி படிப்பை முடிப்பார். இங்கே குரு மிகுந்த சுபத்தன்மையுடன் இருந்திருந்தால், இந்த குரு சூரியனோட படம் இருக்குது, ஆனால் ஸ்தான பலத்தில் எங்கேயாவது இருந்து நல்ல வலுவாக இருந்திருந்தால் அவர் குழந்தைகள் நல மருத்துவத்துறையாக இருந்திருப்பார். சூரியன் வலுவாக இருக்கும்போது அவர் கார்டியாலஜியாக இருப்பார், அதாவது இருதய சம்பந்தமானவர் இருப்பார். சனி வளர்த்திருக்கும் போது, அதாவது மூட்டி ஃபிசியோதெரபிஸ்ட்டு அல்லது பார்த்திங்கன்னா எலும்பு மருத்துவ சிகிச்சை, இது மாதிரியான அமைப்புகளில் ஒருவர் இருப்பார். மருத்துவத்துறைக்கு பொதுவான வந்துட்டால் செவ்வாய் தான் முதல் தரம், சூரியன் 2ஆம் தரம், குரு 3ஆம் தரம். ஆராய்ச்சி படிப்புங்கும்போது 12ஆம் பாவகம். இதில் எந்த கிரகம் அதிகம் இன்னும் சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துறையும் மருத்துவராக ஜாதகர் இருப்பார். சரிங்களா? ராகு சுபத்தன்மை இருந்திருந்தால் ரேடியாலஜி, இந்த கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு சுபத்தன்மையுடன் இணைந்திருப்பார். நரம்பியல் போனது. புதன் சுபத்தன்மையுடன் வந்திருந்தால் தோல் நோய், இந்த மாதிரியான அமைப்பில் டாக்டராக இருப்பார். ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவத்தை அறியும் போது அவர் எந்த துறையில் இருப்பார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள இயலும். நன்றி, வணக்கம்.